This video sponsored by Educast. Educastல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கில் பேஸ்ட் கோர்சஸ் வந்து எக்கச்சக்கமா இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸும் ஸ்டாக் மார்க்கெட்டும் கோடிங்கும் எல்லாமே வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோர்சஸ்ல நீங்க ஜாயின் பண்ணா உங்களுக்கு வந்து தமிழ் மற்றும் இங்கிலீஷ்ல வந்து 2 லாங்குவேஜ் வந்து அவைலபிளா இருக்கு. இதை நீங்க தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இப்போதைக்கு ஆஃபர்ஸ் வந்து நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா கோர்சஸுமே. தேவைப்படுறவங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணி உங்க கரியரை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இந்த அழகான பாம்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாருக்குமே இதோட பேர் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, இதுதான் மண்ணொலி பாம்பு. இந்த பாம்புக்கு வந்து பார்த்திங்கனாக்கா 2 பக்கமும் தலை இருக்கும், 2 பக்கமும் நகரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி இது நக்கிச்சினாலும் நமக்கு வந்து உடம்புல வந்து ஃபுல்லாக புண்ணாக வந்துடும். அதனால் இந்த பாம்பு வந்து ரொம்ப விஷமானது அப்படின்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதே பாம்பு தாங்க இந்த பாம்பு. இன்றைக்கி காலையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாய்க்குட்டிங்க எல்லாமே ஒரு பக்கமாக பார்த்து நின்று குலைச்சிட்டு இருந்துச்சுங்க. என்னடா குலைக்குதுன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்த்தா இந்த பாம்புங்க வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பாம்பு வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்பவே வந்து சோர்வாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இந்த காடு வந்து இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து களைச்செடிகளோட விதை வந்து கீழே சிந்தி இருந்ததுனால நெருப்பு வச்சு ஃபுல்லாமே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப தரையெல்லாம் இறுகி போய் தான் இருக்கும். இதில் செடிங்களும் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றுமே இல்லை. இந்த காட்டில் தான் வந்து சுற்றிட்டு இருந்திருக்கு போல். ஸோ இதுக்கு நிழலுக்கு எங்கே போய் உட்காரது என்னென்னு தெரியல. இந்த காடுகளே சுற்றிட்டே இருந்திருக்கு. நம்ம இந்த பாம்பை வந்து கொஞ்சம் ரெஸ்கியூ பண்ணி கொஞ்சம் ஓரமாக ஈரப்பதமாக இருக்கிற இடத்துல கொண்டு போய் ஓடையில் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பார்த்திங்கனாக்கா எவ்வளோ வெயில் அடிக்கும் தெரியுமா எங்கள் ஊர் பக்கம். இந்த பாம்பு உடம்பை பார்த்தாலே ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த பாம்பு உடம்பு மேலே சுளீர்னு வெயில் அடிச்சிருக்கும். அதனால் மயங்கி போய் இருக்கும் போல். இது நம்ம ரெஸ்கியூ பண்ணி கையில் தூக்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் என்ன, நமக்கு தான் பாம்புனாலே பயமாச்சு. அது விஷம் இருக்குதோ இல்லையோ நமக்கு பயம். இதோட வாழை பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதோ கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. வேறு ஏதாவது உயிரினங்கள் இதை அட்டாக் பண்ணியிருக்க கூட வாய்ப்பு இருக்குது. இது இங்கே இருந்துச்சுன்னா நம்ம போகிற வர நடப்பாதையில் இருக்கிறதுனால யாராவது மனுஷங்க பார்த்து கண்டிப்பாக இதை கொல்ல தான் செய்வாங்க. ஏன்னா பாம்புன்னா பயம் அப்படிங்கிறதுனால. உடனே என்ன பண்ணோன்னா இந்த பாம்பு வந்து ஒரு சின்ன ஒரு குச்சியை எடுத்து தூக்கி நிழலான இடத்துல வச்சிடலான்னு பார்த்தோம். ஆனால் எவ்வளோ நேரத்துக்கு தான் இந்த இடத்துல ஏதாவது இருக்க முடியும்? கண்டிப்பாக வாய்ப்பு கம்மிங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா நம்ம இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மயிலோட எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்கும். கிட்டத்தட்ட 100-150 மயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவே இருக்கும். அதில் ஏதாவது கூட ஒன்று கொத்தி இருக்கலாம் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பாம்பை வந்து கண்டிப்பான முறையில் நம்ம கொண்டு போய் எங்கேயாவது வந்து நல்லா நீட்டாக இருக்கிற இடத்துல வைக்கணும். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து டிராக்டர் சத்தம் கேட்டுச்சு. அந்த டிராக்டர் சத்தமும் அது பக்கத்தில் வந்து இன்னொரு புல்டோசர் வந்து ஒரு ஓடமாய் தோண்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மண்ணோட வைப்ரேஷன் பக்கத்து காட்டில் இருக்கிறதுனால இந்த பாம்புங்க வெளியே வந்துருந்துருக்கலாம். எனக்கு என்னமோ சரியாக தெரியல. இந்த பாம்புங்க வந்து நைட் நேரத்தில் உலாத்துமா இல்லை பகல் நேரத்தில் உலாத்துமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பாம்புங்க. ஏன்னா இந்த பாம்பை பற்றி நம்மளும் தெரிஞ்சிக்கலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்ம பொதிகை டிவியில் தான் வந்து இந்த பாம்புகளை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது இந்த பாம்பை பற்றி சொல்லும்போது தான் நம்மளுக்கு விஷயமே தெரிய வந்துச்சு. இது வந்து ஒரு பாம்பு வகையை விட இது வந்து ஒரு மண்ணொலி பாம்புன்னு தான் சொல்கிறோம். ஆனால் இது வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு மண்புழு என்ன வேலை செய்யுமோ அதே வேலை தான் அந்த பாம்பு வந்து செய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பு ரொம்ப நேரமாக நம்ம வந்து கையால் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ சூப்பராக வலிக்கி விழுகுது பாருங்களேன் அதில் காப்பாற்றிக்கிறதுக்கு. ஸோ அது வந்து பயந்த நிலைமையில் இருக்கிறதுனால அந்த பாம்பு வந்து பின்னிக்கிட்டோம் சுருண்டுக்கிட்டோம் இருக்குது. ஆனால் அந்த பாம்புக்கு தெரியாது நம்ம இதை துன்புறுத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. சரி பரவாயில்ல, நம்ம கொண்டு போய் ஒரு நாளில் விட்டுறலாம். அதுக்கு 2 பக்கமும் மூவ் ஆகுது அப்படின்னு நானும் ரொம்ப நேரமாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு என்னமோ இந்த பாம்பு 2 பக்கம் மூவ் ஆகிற மாதிரி தெரியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் டேமேஜாக இருக்கா. ஸோ அதனால் அந்த பக்கம் மூவ் ஆகலையா இல்லை அந்த பக்கம் ஏதாவது ஒரு தலை இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியல. நமக்கு கையில் கிடச்ச குச்சிகளை வச்சு நம்ம அதுக்கு வலிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு எடுத்து தூக்கி கொண்டு போய் பார்க்குறோம். முடியல. ஆனால் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக இந்த பாம்பை ரெஸ்கியூ பண்ணி நம்ம போட்டே ஆகணும். வேறு வழி கிடையாது. ஏன்னா வெயில் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 8-8:30 தான் ஆகுது. சுள்ளுன்னு வெயில் அடிக்குது. கிட்டத்தட்ட வந்து ஒரு 100-200க்கான மண்புழுகள் வந்து செய்யக்கூடிய வேலையை இந்த ஒத்த பாம்பு வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரியான பாம்புகளை நம்ம எப்போல்லாம் பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா
காடுகளை உழவு செய்யும் போதும் காடுகளில் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் போதும் இந்த பாம்புகளை நான் வந்து அதிகமாக பார்த்துருக்கேன். ஆனால் இந்த மாதிரி வெயில் அடிக்கிற நேரத்தில் வந்து காடுகள் வந்து எரிச்சு விட்டுருக்க நேரமாக பார்த்து நம்ம வந்து பார்த்ததில்ல. கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஏகப்பட்ட முள்ளரங்கி செடி, பேச்சோலை பயிர்னு சொல்லுவாங்க. இந்த விதையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த உழவு செய்யும் போது நல்லா அடர்த்தியாக வந்துடும். அதனால இந்த காடுகளை வந்து எரிச்சு விட்ருக்காங்க. ஸோ இந்த பாம்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடாமல் கொண்டு போகணும்னு நானும் கொண்டு போயிட்டுருக்கேன். இந்த பக்கம் தான் வந்து கொஞ்சம் ஒரு கிணறு, ஓடை அப்படின்னு சொல்லி காடு வந்து விவசாயம் பண்ணாமல் நல்லா புதராக இருக்கும். இந்த இடத்துல நம்ம விட்டுட்டோம்னு சொன்னால் இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். பாருங்களேன், இந்த பாம்பை நான் கடைசி வரைக்கும் தொடரணும்னு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் எனக்கே கொஞ்சம் லைட்டாக ஜர்க்காக தான் இருக்குது. எப்படியாவது இந்த பாம்பு வந்து நம்மளை போட்டு தள்ளிடுமோன்னு சொல்லிட்டு. பாம்புனா படையும் நடுங்கும், ஆனால் மண்புழு பார்த்து எதுக்கிட்ட நடுங்குறேன்னு கேட்குறீங்களா? என்னென்னு தெரிலங்க. பாம்பு மாதிரி எது இருந்தாலும் நமக்கு வாய் கொளருது. இந்த பாம்புகளை வந்து பார்த்திங்கன்னா குட்டி போடுமா முட்டை போடுமான்னு தெரியல. யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இதை பார்த்தா மண்புழுன்னு சொன்னால் யாராக நம்புவாங்க, செய்வாங்க? பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாம்புக்கு வெறும் மண்ணொலி பாம்புன்னு மட்டும் பேர் கிடையாதுங்க, இருதலை நாகம் அப்படின்னு வேறு சொல்லிடுறாங்களா. ஸோ இது வேறு என்னன்னு தெரில, இது மண்ணொலி பாம்பு தானா இல்லை நம்ம பாட்டுக்கு நாகப்பாம்பை தான் எடுத்து கையில் விளாட்றோமான்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு பயம் வந்துடுதுன்னா பார்த்துக்கோங்களேன். ஒரு வழியாக சேஃபாக புதற்குள்ளே தூக்கி போட்டாச்சு. இது பார்க்க தான் செடி காஞ்சிருக்கு, ஆனால் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ஈரப்பதமான இடத்தமா தான் இருக்கும் இந்த இடம் ஃபுல்லாமே. அதனால் இந்த பாம்பு எப்படியாவது சர்வே பண்ணிவிடுன்னு ஒரு நம்பிக்கை. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100கணக்கான பாம்புகள் வந்து குட்டி போட்டு அங்கிட்டு சுற்றிட்டு இருக்கும் பார்த்துருக்கேன். அதனால் இந்த பாம்பே அங்கே போட்டாச்சு. ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏதோ ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்குமேன்னு சொல்லிட்டு மன நிறைவோடு நம்ம இப்போ வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.